சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழக அரசியல் சூழல் மீண்டும் சூடுபிடித்திருக்குன்னே சொல்லலாம். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கட்சிகள் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில ஈடுபட்ட நிலையில அதிமுக பாஜக இடையிலான தொகுதி பங்கீடு குறித்து வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பெரும் கவனத்தையே ஈர்த்திருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா சொல்ல போனா திமுக கூட்டணியில காங்கிரசிற்கு வழங்கப்பட்ட இடங்களை விட ஒரு தொகுதி குறைவா பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற தகவல் அரசியல் வட்டாரத்துல புதிய கேள்விகளை எழுப்பியிருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். தமிழக சட்டசபை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கு. மே மாதம் 4ஆம் தேதி வாக்குப்பதிவு எண்ணிக்கை நடைபெற இருக்கு. திமுக கூட்டணியில காங்கிரஸ் 28 தொகுதிகளும், மதிமுக 4 தொகுதிகளும், மமக 2 தொகுதிகளும், ஐயுஎம்எல் 2 தொகுதிகளும், கொமதேக 2 தொகுதிகளும்னு ஆக மொத்தம் 234 தொகுதிகள்ல 38 தொகுதிகளுக்கான உடன்பாடு எட்டப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. அதே போல விசிகாவுடனும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தப்படுது. தேர்தல் தேதி அறிவிக்கவில்லை என்று எதிர்பார்த்திருந்த நிலையில தான் அறிவித்த போதிலும் இதுவரைக்கும் அதிமுகவில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தப்படல. இந்த நிலையில தான் அதிமுக கூட்டணியில இடம்பெற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு மொத்தம் 27 இடங்கள் ஒதுக்கியதா சொல்லப்படுது. அதே போல 40-50ன்னு அதிமுகவிடம் பாஜக கேட்டிருப்பதா செய்திகள் வந்த நிலையில 27 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கீடு அப்படின்னு ஒருபுறம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாலும் கூட மறுபுறம் அரசியல் கணக்குகளை பலப்படுத்தி இருக்கு. குறிப்பா சொல்ல போனா திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை விட பாஜகவிற்கு ஒரு இடம் குறைவாக ஒதுக்கப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்துல உற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. உத்தேச தொகுதிகள் என்ன என்பதையும் அடுத்தடுத்து பார்க்கலாம். பாஜக போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படும் 27 தொகுதிகள்ல சில முக்கிய இடங்கள் என்றால் கொங்கு மண்டலம், கோவை வடக்கு, ஒசூர், ஊட்டி, அவினாசி; தென் மண்டலம் நாகர்கோவில், மதுரை தெற்கு, சென்னை, வேளச்சேரி, தியாகராய நகர் போன்றவை உள்ளடங்கும். குறிப்பா சொல்ல போனா பாஜக வலுவாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் இல்லாம கொங்கு மண்டல தொகுதிகள்ல அக்கட்சி அதிக கவனம் செலுத்திட்டு இருக்கு. உறுதிப்படுத்தப்படாத தகவல் இருப்பினும் இந்த தகவல்கள் அனைத்தும் அதிகாரப்பூர்வமானவை கிடையாது. அதிமுக மட்டும் இல்லாம பாஜக தலைமையிலான குழுக்கள் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வரும் நிலையில உறுதி செய்யப்படாத தகவல்களாகவே இவை எல்லாம் ஒருபுறம் வலம் வருது. வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை அடையாளம் காண்பதுல இரு கட்சிகளும் தீவிரமா ஆலோசித்துட்டு இருக்காங்க. இந்த தொகுதி பங்கீடு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில நாட்கள்ல வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. காங்கிரஸை விட குறைவான தொகுதிகள் என்ற தகவல் உண்மை எனில் அது கூட்டணியின் பேச்சுவார்த்தையில எந்த மாதிரியான தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்பாகவே இருந்துட்டு இருக்கு. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிவித்துக் கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.